श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा ஸ்ரீ குருராஜோ விஜயதே. அனைவருக்கும் அம்மன் சத்யநாதனின் அன்பு வணக்கங்கள். எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தி வேண்டுமென்றால், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு வேண்டுமென்றால், ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் ஒரு வரிசை வேண்டும். எங்கு நீங்கள் சென்றாலும் கூட எல்லாவற்றுக்கும் முண்டியடித்து கொண்டு செல்லாமல் ஒரு வரிசையில் செல்லும்போது அதற்கான ஒரு பயனும் அழகும் அங்கே இருக்கும். நடவு நடும்போது கூட பார்த்தால் வரிசையாக நடுவார்கள். நாற்று நட்டு அதை எடுத்து மரம் செடிகள் வைக்கும்போது கூட சில இடங்களிலே வரிசையாக வைத்திருப்பார்கள். திருமணத்தில் கூட சீரெல்லாம் எடுத்து செல்லும்போது சீர் வரிசை என்பார்கள். அது வரிசையாக எடுத்து செல்வது. நாம் கூட வரிசையாக ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திலே பல விஷயங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். இதிலே நீங்கள் ஒரு விஷயத்திற்காக ஒரு அரச சபையிலே ஒரு ராஜபீடத்திலே அமர்ந்தவர்கள் வரிசையாக முயற்சித்தார்கள். அது எதற்காக முயற்சித்தார்கள், என்ன ஆயிற்று என்பதை இப்பொழுது பார்ப்போம். சூரிய குலத்திலே சகரன் என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். கர என்றால் விஷம். அவன் பிறக்கும் போதே விஷத்தன்மை போன்று நீல நிறத்தோடு பிறந்தானாம். அதனால் அவனுக்கு சகரன் என்று பெயர். அவனுக்கு 2 மனைவிகள், கேசினி என்று ஒரு மனைவி, சுமதி என்று மனைவி. ஆனால் பாருங்கள், அவர்கள் இருவருக்குமே நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லை. அதனால் ஔர்வ ரிஷி என்கின்ற ஒரு ரிஷியிடம் அந்த 2 மனைவியரும் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். மன்னனும் சென்று வேண்டுகிறான், சகரனும் சென்று வேண்டுகிறான். அப்பொழுது அவருடைய பிரார்த்தனையை மெச்சி அந்த ரிஷியானவர், உங்களில் ஒருவருக்கு ஒரு பிள்ளையை தருகிறேன், இன்னொருவருக்கு ஏராளமான பிள்ளைகளை தருகிறேன், 60,000 பிள்ளைகளை தருகிறேன். உங்களுக்கு யார் வேண்டும்? ஒன்று படை வீரர்களை போன்று 60,000-ம் ஒரு நேர்த்தியான ஒரு பிள்ளையும் தருகிறேன் என்று அவர் கூறினார். அப்பொழுது இந்த மனைவியிலே கேசினி ஒரு பிள்ளை என்றால், அந்த சுமதி 60,000 பிள்ளைகள் என்றார்கள். அதை போன்று இவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. யாருக்கு? இந்த கேசினிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அதற்கு அசுமந்தன் என்கின்ற ஒரு பெயர் அதற்கு. இந்த சுமதிக்கு எப்படி பிறந்ததென்றால், ஒரு பிண்டமாக பிறந்தது. ஒரு பிண்டம் ஒரு சுரைக்காயை போல் இருந்ததாம். அந்த பிண்டம், மனித பிண்டம் ஒரு சுரைக்காயை போல் இருந்ததாம். அந்த சுரைக்காயிலே உள்ளே அந்த பிண்டத்தை பார்த்தபோது உள்ளே அத்தனை விதைகள் இருந்ததாம். எத்தனை என்றால் 60,000 விதைகள். அந்த 60,000 விதைகளை 60,000 குடங்களிலே இட்டு நெய் விட்டு 60,000 குடங்களிலே அந்த விதைகளை போட்ட போது 60,000 குழந்தைகள் பிறந்தார்களாம். அப்பொழுதே அந்த டெஸ்ட் பேபி என்று இப்பொழுது சொல்கிறோமே, கர்ப்பரட்சாம்பிகையில் கூட வேதிகை நித்திருவருக்கு இதை போன்றெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த புராண காலத்திலே, இது மிக பழமையான காலத்திலே அந்த 60,000 பேரும் அதை போன்ற குடங்களில் இருந்து வந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு சகர புத்திரர்கள். சகரனுடைய குழந்தை என்பதால் 60,000 பேரும் சகர புத்திரர்கள் என்று பெயர். அதை போன்று அவர்களுக்கு பெயர் வந்தது. இந்த சகரனுக்கு அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வந்தது. அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று. அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு அஸ்வமேத குதிரையை ஒரு பூட்டி அனுப்புவார்கள். அது உலகம் முழுக்க சென்று திரும்பி அந்த யாகத்திற்கு வர வேண்டும். செல்லும் வழியில் அந்த அரசனுக்கு தக்கவர்களெல்லாம் மரியாதை செய்து அனுப்புவார்கள். அந்த அரசனுக்கு வேண்டாதவர்கள் இருந்தால் சிறைபிடிப்பார்கள். அதை போன்று இந்த குதிரை செல்லும் போது ஓரிடத்திலே இந்த சகரபுத்திரர்கள் எல்லோரும் பின்னால் செல்கிறார்கள். அந்த குதிரைக்கு பின்னாலே சகரபுத்திரர்கள் செல்கிறார்கள். ஓரிடத்தில் பார்த்தால் திடீரென்று அந்த குதிரையை காணவில்லை. எங்கு என்று எல்லா இடங்களும் தேடி அலைந்து கடைசியிலாக ஒரு பாதாளத்திற்கு செல்கிறார்கள். அங்கு சென்றால் உள்ளே இருக்கிறது. இந்திரன் கொண்டு ஒரு இடத்தில் ஒளித்து வைத்திருந்தார். அங்கு சென்று பார்த்தால் ஒரு கபில பகவான் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த சகரபுத்திரர்களுக்கு தெரியவில்லை. அங்கு பார்த்த உடனே ஒரு பாதாளத்தில் கீழே இருந்ததே, அங்கு சென்று பார்த்த உடனே இவர்தான் அதை கவர்ந்து வந்து வைத்து விட்டார் என்று அவரை சரமாரியாக எல்லோரும் சேர்ந்து தாக்கினார்கள். அப்பொழுதும் அவர் தியானம் கலையாமல், அப்படியே தவம் கலையாமல் இருந்தார். ஆனால் அவர் தியானம் கலைந்து தவம் கலைந்து எழுந்தபோது இவர்கள் எல்லோரையும் பார்த்து சபித்து தன் சவசக்தியால் சுட்டெரித்த போது அந்த 60,000 பேரிலே 4 பேர் தவிர மற்ற எல்லோரும் சாம்பலாயினர். அனைவரும் அதே இடத்தில் சாம்பலாயினர். அந்த 4 பேர்
ஓடி வந்து இங்கே சொல்கிறார், சகரனிடம் சொல்கிறார்கள், இதை போன்று ஆகிவிட்டது, 4 பேர் தான் நாங்கள் பிழைத்தோம், எல்லாம் இப்படி ஆகிவிட்டது என்று. உடனே அந்த சகரன் பார்த்தான், அந்த அசுமந்தனுடைய மகன் அம்சுமந்தன், அதாவது அவனுடைய பேரன், சகரனுடைய பேரன் வந்து அம்சுமந்தன் என்று பெயர். அம்சுமந்தன் வீராதி வீரன், நல்ல ஞானமும் பெற்றவன். அவனை அனுப்பி என்ன ஆகிற்று என்று பார்த்து வா அப்பா, அந்த குதிரை இல்லாமல் என்னால் இங்கே யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்ற போது அவன் தேடினான். அந்த கபில பகவானிடம் சென்றான். அங்கே குதிரை இருந்தது. சென்று வணங்கி வேண்டினான், என்ன தவறு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அந்த குதிரையை அனுப்புங்கள், எங்கள் பாட்டனார் அந்த யாகத்தை முடிக்க வேண்டும், நீங்கள் தான் மனம் வைக்க வேண்டும் என்று வேண்டினான். சொன்னபோது, சரியப்பா, நீ நல்லவனாக இருக்கிறாய், அந்த குதிரையை எடுத்துச் செல் என்றார்கள். ஆனால் என்னுடைய சிறிய பாட்ட தந்தையரெல்லாம் இத்தனை பேர் இறந்து விட்டார்களே, இவர்களுக்கு நான் என்ன செய்வது, இவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று அவன் கேட்டான். அந்த அம்சுமந்தன் கேட்டபோது அந்த கபில பகவான் சொன்னார், தேவலோக நதி இருக்கிறதே, அந்த நதியிலே சுரநதி என்று பார்த்தோம் அல்லவா, கங்கை, அந்த கங்கை நீரை கொண்டு வந்து இந்த அஸ்தியை நீங்கள் கரைத்தால் இவர்களுக்கெல்லாம் நற்கதி கிடைத்துவிடும் என்று அந்த கபில பகவான் சொன்னார். சரி என்று அந்த நேரத்திற்கு குதிரையை கொண்டு வந்து சகரனிடம், தாத்தா சகரனிடம் கொடுத்த போது அஸ்வமேதையாக முடிந்தது. பின்னர் சகரன் காலமும் முடிந்தது. அதற்கு பிறகு இந்த பேரன் இவர் பட்டத்திற்கு வந்தார். இதற்கு பிறகு திலீபன் இவர் எத்தனையோ முயற்சி செய்து பார்த்தான். இந்த அம்சுமந்தன் அந்த கங்கை இங்கல்ல, அது தேவலோகத்தில் இருக்கிறது, தேவலோக நதி, சுரநதி, தேவர்கள் நதி. அந்த தேவர்கள் நதியை கொண்டு வருவதற்கு இவன் பார்த்தான், இவனால் முடியவில்லை. இவனது மகன் திலீபன் அவரும் பட்டத்திற்கு வந்து திலீபனும் முயன்று பார்த்தான், திலீபனாலும் முடியவில்லை. அதற்கு பிறகு பகீரதன் இங்கு வந்தான். அந்த பகீரதன் தனது முன்னோர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு எப்படியும் அந்த கங்கையை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அந்த கங்கை தேவலோக நதி, தேவ நதி, வான் நதி என்று பார்த்தோம். பிரம்மகடிகின பாதமோ என்று பாடுவார்கள். அந்த பிரம்மனால் அபிஷேகம் செய்யப்பட்டது எந்த பாதத்திற்கு? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்திற்கு அபிஷேகம் செய்தார்களே, அந்த அபிஷேக ஜலம்தான் அந்த நதியாக, சுரநதியாக வருகிறது. அதுதான் கங்கை நதி. கீழே பூமியில் வந்தபோது அதுதான் கங்கை நதி. ஆனால் இந்த தேவலோக நதியை கீழே கொண்டு வர வேண்டும் என்றால் அத்தனை பகீரதன் கொஞ்ச நஞ்சமல்ல, வருட கணக்கிலே, பலாயிரம் வருட கணக்கிலே தவம் செய்து முயன்று பிரயத்தனப்பட்டு அந்த மேலிருந்த கங்கையை கீழே பூமிக்கு கொண்டு வந்தான். அதற்குத்தான் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் கூட பகீரத பிரயத்தனம் என்பார்கள். பகீரத பிரயத்தனம் கொண்டு வந்த அந்த நதிதான் இந்த கங்கை நதி. இந்த கங்கை நதியை கொண்டு வந்து தனது சிறிய தந்தையருடைய எல்லோருடைய சகர புத்திரர்கள் இருந்தார்களே, 60,000 பேர்கள், அந்த 4 பேர் தவிர மற்றவர்கள் எல்லாம் அந்த அஸ்தியை கரைத்து அவர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு விஷயத்தை அவன் செய்து முடித்தான். மற்றவர்களால் முடியாததை, அவனுடைய தந்தையாலும் அவனுடைய பாட்டனார்களாலும் முடியாததை அந்த பகீரதன் செய்து முடித்தான். இதைத்தான் சுரநதி என்று நாம் பார்த்தோம் அல்லவா. இந்த சுரநதி எங்கிருந்து வருகிறது? நாம் வரிசை என்று முதல் பார்த்தோம். வரிசை என்றால் ஆவளி என்பார்கள் வரிசை. இப்போ தீபாவளி என்றால் தீபங்களை எல்லாம் ஒன்றாக வைத்தால் அது தீபாவளி. இவர் அப்பண்ணாச்சாரியர் ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திலே தேவாளி சேவித்த என்பார்கள். தேவாளி சேவித்த, தேவர்கள் எல்லாம், பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வரிசையாக நின்று சேவித்த பாதம். யாருடைய பாதம்? தேவாளி சேவித்த, தேவர்கள் எல்லோரும், பிரம்மர்கள் எல்லோரும் வரிசையாக நின்று சேவித்த பராங்கிரி என்பார் அப்பண்ணாச்சாரியர். பர அங்கிரி, பரமாத்மனுடைய அந்த பாதம், பரமாத்மனுடைய பாத பங்கஜம், பயோஜ லக்னா என்பார்கள். தேவாளி சேவித்த பராங்கிரி பயோஜ லக்னா என்பார்கள். அதாவது இதை போன்ற பகவானுடைய இந்த பாத பங்கஜம், அதை அந்த சம்பந்தம், பாத சம்பந்தம் உள்ள அந்த ஜலம், அந்த தேவாளி சேவித்த, தேவர்கள் சேவித்த பரமனுடைய, இதைத்தான் நான் தமிழிலே மொழிபெயர்த்திருப்பேன். தேவர்கள் சேவிக்கும் பரமனின் பாதமுதித்த பவித்திர கங்கையே. இது முதல் ஸ்லோகம். தேவர்கள் சேவிக்கும் பரமனின் பாதமுதித்த பவித்திர கங்கையே என்று நான் பாடியிருப்பேன். இந்த பவித்திர கங்கை, இந்த பவித்திர கங்கை, இந்த பாதம் இரண்டிற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது.
நாம் என்ன பார்த்தோம்? இந்த ராகவேந்திரனுடைய பாதம் அதை போன்ற ஒரு தாமரை போன்ற பாதம் என்றோம். அந்த பாதம் எப்படிப்பட்டது? அந்த அபிஷேகம் செய்தால் கங்கையினுடைய இந்த நீரை போன்ற புனிதமானது என்று பார்த்தோம். இந்த தேவாலி சேவித தேவர்கள் செய்யக்கூடிய பகவானுடைய பாதம் என்று பார்த்தோம். இந்த பாதம் எப்படிப்பட்டது? இதை போன்ற கங்கையை போன்ற புனித தன்மை உடைய இந்த ராகவேந்திரனுடைய அந்த பாதம் எப்படிப்பட்டது? அபிஷேக ஜலம் அப்படிப்பட்டது எப்படிப்பட்டது என்பதைத்தான் நாம் அடுத்ததாக காணப்போகிறோம். பாதம் பணிந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் தினமும் குரு ராகவேந்திர சோஸ்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். மீண்டும் அடுத்ததாக சந்திப்போம். ஸ்ரீ குருராஜோ விஜயத்தே, குருராஜோ விஜயத்தே.